வணக்கம்ங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் உடச்சி ஊற்றின முட்டை கிரேவி தாங்க செய்ய போகிறோம். ரொம்ப குயிக்காக, ரொம்ப டேஸ்ட்டாக, சீக்கிரமாக செஞ்சிடலாம். வாங்க நம்ம வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நம்ம பேஸ்ட்டு ரெடி பண்ணோம். தக்காளி 2 தக்காளி, ஒரு 10 பல் பூண்டு, கொஞ்சமாக இஞ்சி துண்டு, இதெல்லாம் நம்ம அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு ஒரு பட்டை, கொஞ்சமாக பெருஞ்சீரகம், 3 கிராம்பு தாளிப்பு கொடுத்தாச்சு. அது கூட நம்ம 2 வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் வதங்கிட்டுருக்கு. நமக்கு வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். இப்போ இது கூட நம்ம 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்தாச்சுங்க. இப்போ நம்ம இதையும் நல்லா எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம். பச்சை வாசனை போகணும். இப்போ வதங்கிட்டுருக்கு. நான் ஒரு 5 முட்டை எடுத்து வச்சுருக்கேங்க கிரேவிக்கு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம், தக்காளி பேஸ்ட்டு. இப்போ சேர்த்தாச்சுங்க. இது ஒரு 2 நிமிஷம் நல்லா எண்ணெயில் நல்லா வதக்கி விடுங்க. பச்சை வாசனை போகணும். இந்த மாதிரி 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம மசாலாத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துங்க. இது கூட காஷ்மீர் மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூன், தேவையான அளவு உப்பு, எல்லாத்தையும் நம்ம சேர்த்தாச்சு. எல்லாத்தையும் நம்ம எண்ணெயில் நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டுருங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம் மசாலாலாம். இப்போ பாருங்கள், எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரட்டும். இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இது கூட நம்ம இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டேன். நல்லா கொதிக்கிட்டுங்க. இப்போ கொதிக்கும் போது நம்ம முட்டையை உடச்சி ஒன்று ஒன்றா ஊற்றலாம். இந்த மாதிரி முட்டையை உடச்சி வச்சிங்க. ஒன்று ஒன்றா நம்ம ஊற்றணும். கொஞ்சம் கேப் விட்டு தள்ளி ஊற்றுங்க. அப்போ தான் நமக்கு திருப்பி போடுறதுக்கு நல்லா வசதியாக இருக்கும். இப்போ பாருங்கள், எல்லா முட்டையும் உடச்சி ஊற்றியாச்சு. இப்போ நம்ம உடனே திருப்பக்கூடாது. ஒரு 3 நிமிஷம் வேகட்டும். இப்போ இதுக்கு ஒரு மூடி போட்டு ஒரு 3 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதுக்கு மேலே நம்ம லைட்டாக பெப்பர் தூள் தூவி விடலாம். இப்போ நம்ம ஒரு கரண்டி வச்சுட்டு லைட்டாக அப்படியே திருப்பி விடுங்க. திருப்பி விட்டு வேக வைக்கணும். அப்படியே நீங்கள் லைட்டாக திருப்பி விடுங்க. அப்போ தான் நமக்கு முட்டை உடையாமல் கிடைக்கும். லைட்டாக திருப்பி விடுங்க. இந்த மாதிரி நம்ம ஒவ்வொன்றையும் நம்ம திருப்பி தான் போடணும் மெதுவாக. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம முட்டையெல்லாம் திருப்பி விட்டுடலாம். இப்போ நம்ம எல்லா முட்டையும் திருப்பி போட்டாச்சு. பாருங்கள், முட்டைலாம் வெந்துருச்சு. நமக்கு கிரேவி ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க. டக்குன்னு நம்ம ஒரு 10 நிமிஷத்தில் ஒரு முட்டை கிரேவி டக்குன்னு இதுமாரி ரெடி பண்ணிடலாம். நம்ம சாதத்து கூட சாப்பிட்லாம். இதை நம்ம சப்பாத்தி கூடயும் சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இதே போல் நீங்கள் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருக்குன்னு நம்ம வீடியோவுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கன் ஆன் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் போடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.